மற்றொரு காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிடர் நிகழ்ச்சியினூடாக ஜாதகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பில் நம்முள் ஏற்பட்டுள்ள அடிப்படையான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக சென்ற வார நிகழ்ச்சியில் சனி மாற்றத்தின் பின் இந்த 12 ராசிகளில் உள்ள நன்மை தரும் 4 ராசிகளுக்குரிய பயன்களை நாங்கள் சென்ற வாரம் பார்த்திருந்தோம். மிகுதியான ராசிகளுக்குரிய பலன்களை நாம் இன்றும் கூட தொடர்ச்சியான விவரங்களுடன் பார்க்கலாம். அந்த வகையில் இன்றும் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும் பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியுமான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். நம்ம சென்ற வார நிகழ்ச்சியில் சனி மாற்றத்தின் பின்பு ஏற்பட்ட அந்த 12 ராசிகளில் நன்மை தரும் ராசிகளுக்குரிய பயன்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மிகுதியான ராசிகளுக்குரிய பயன்களை நாங்கள் இன்றைக்கு நேயர்களுக்கு நாங்கள் சொல்லணும். அந்த வகையில் இன்று நாங்கள் முதலாவதாக எந்த ராசிகளுக்குரிய பயன்களை பற்றி நாங்கள் பேசுறது? பொதுவாகவே நாம் போன வாரத்தில் மேச ராசி, கன்னி ராசி, மீனம், விருச்சிகம், இது 4 ராசியும் நன்மை பெற்ற ராசிகள். இந்த ராசிகளுக்கு அமோகமான நல்ல பலன் கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் என்றால் 16ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த ராசிகளுக்குரிய அமோகமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதேபோல் இல்லை, இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் முதல் கட்டமும் முதல் ராசியான மேசராசி என்று. மேசராசி சிம்மராசி 2 எடுத்துட்டா சிம்மராசி மேசராசி சமமான பலன்களில் இருக்குது. ஆனால் நல்ல மேசராசிக்காரர்களுக்கு என்னென்னா ரிஷபராசிகளுக்கு 100க்கு 100% பலன் நடந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு 100க்கு 85% பலன்கள் தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல தான் 85% தான் சிம்மராசிக்காரங்களுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படின்னா என்னென்னா மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கறது எதிர்பார்த்து திருமணமாக இருந்தாலோ அல்லது மனை வாங்க இருந்தாலோ இல்லை புது வாகனங்கள் வண்டி வாகனமாக இருந்தாலும் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் இல்லை புத்திர பாக்கியம் இருந்தாலும் எதை எதிர்பார்த்துருந்தீங்களோ அந்த எதிர்பார்ப்பு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்குது. இதே பலன் சிம்மராசிக்காரங்களுக்கும் நடக்குது. ஏன்னா 2 ராசிக்காரங்களுக்கும் ஒரே பலன் சமமான புள்ளி விவரங்கள் அவங்க 2 இருக்கிறதுனால அதனால் 2 ராசிக்காரர்களுக்கும் நல்ல இது ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதுபோல் இந்த சனீஸ்வரர் மாற்றத்தின் மூலமும் இந்த புத்தாண்டு வருஷத்துக்கான 2 பலனும் ஒரே மாதிரி அமைவதனால் ஆனால் மேசராசிக்காரங்களும் சிம்மராசிக்காரர்களுக்கும் ரொம்ப அநேகமான நல்ல பலன்கள் கூட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் மோகமான பலன்கள் நம்ம போன வாரம் கூறியிருந்தோம். அதேபோல் என்னென்னா தனுராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் தனுராசி கும்பராசி காரங்கள் எடுத்தேன். இப்போ கும்பராசிக்காரங்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டா அவர்களுக்கு இந்த 7 சனி காலமாக ஆரம்பிச்சிட்டு பொதுவாக இலங்கை இந்த ராசி கூட கும்பராசி தான் எழுதப்பட்டிருக்குது. அதனால் இந்த ராசிக்காக 7 சனி காலம் அவ்வளோ இந்த வருஷம் இந்த சனி மாற்றம் கும்பராசிக்காரங்களுக்கு அவ்வளோ நல்லதாக கிடையாது. இந்த உள்ள மகர ராசிக்காரங்களுக்கு பொதியளவு விடுபட்ட போன காலங்கள் நன்மையாக இருக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் உண்டு பண்ணக்கூடிய காலம் இருக்குது. இந்த காலம் அப்படின்னால ரொம்ப நிதானமாக அவர்கள் இந்த காலகட்டத்தை 2 வருஷ காலகட்டத்தை ரொம்ப நிதானமாக அவர்களுக்கு கொண்டு நடத்தக்கூடிய காலம். ஏன்னா குடும்பமாக இருந்தாலும் சரி, குழந்தை குட்டியாக இருந்தாலும் சரி, தொழில் வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த வீடு வாசலும் செய்தொழில் எதுவாக இருந்தாலும் என்று சொன்னால் வார்த்தையில் நிதானித்து செயல்பட வேண்டும். என்னென்னா ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப வார்த்தையை ரொம்ப நிதானமாகவே பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரோட புழங்கும் பொழுதோ யாரோடையும் பழகும் பொழுதும் கூட ரொம்ப நிதானத்துடன் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நிதானமாகவே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப நிதானத்துடன் பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஆனால் இருந்தால் என்று சொன்னால் அதே போல தான் இலங்கை திருநாட்டின் பலாபலனும் அதே போல தான் இருக்கு. என்னென்னா எவ்வளவு தான் இருந்தாலும் மாற்றங்கள் நிறையவே அமையும். மாற்றங்கள் நிறையவே அமையுதுன்னா திடீரென்று மனமாற்றங்கள் அமையக்கூடிய திடீரென்று சில பிரச்சனைகள் வரக்கூடிய இருக்குது. எவ்வளவு தான் இருந்தாலும் நன்மை என்றதை விட தீமையான பலன்களே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனித ஜீவின்றது ஜீவனத்து ஆன்மா என்ற ரீதியில் கும்பராசிக்காரர்களுக்கு எதில் பாரதூரமாக இடி போல் வர்ற பிரச்சனை பனி போல் போகக்கூடிய காலமும் இருக்குது. என்ன அப்படின்னா அது ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்டது. என்னென்னா இந்த காலகட்டத்தில் கட்டாயம் சனிக்கிழமையில் கட்டாயம் எள்ளு சாதம் வச்சு சனீஸ்வரனுக்கு நீங்கள் பூஜை செய்து விரத உபகாசாரம் இருந்து பெரியவர்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர காலத்தில் கூடாத பல பீடைகள் இருக்கும் பொழுது என்னென்னா பெரியவர்கள் எவ்வளோ தூரத்தில் நம்ம பணிந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோமோ அந்தளவுக்கு சனீஸ்வரன் ஆசீர்வாதம் கிட்டி. ஏன்னா சனீஸ்வரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை ஒன்று இருக்குண்டா கூடாத காலங்கள் சனி கிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது நாம் பெரியவர்கள் வணங்கி செல்லும் பொழுது ஆசீர்வாதம் பெறும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் சனீஸ்வரன் மூலம் கட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதுபோல் கட்டாயம் என்னென்னா நீங்கள் சிவன் ஆலயத்தில் கட்டாயம் சிவன் ஆலயத்தில் வைத்து கும்பிட்டு ஆக வேண்டும். என்னென்னா இந்த காலம் சிவன் ஆலயத்தில் இருக்கும் சனீஸ்வரன் பலன் தான் மிக அரிதாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அவரோட ஆசீர்வாதம் கிட்டி. என்றால் சனீஸ்வரனுக்கு சிவன் பிடித்தமானவர். நண்பன் கூட சொல்ல
சொல்லலாம், பாதார்ப்பான்னு சொல்லலாம், குருன்னு சொல்லலாம், எல்லாம் அடங்கி வந்து அமையப்பட்டவர் தான் சனீஸ்வரன்ன்றது இல்லை சிவன்ட பாதியில். ஆனால் அப்படின்னா சிவனுக்கும் சனீஸ்வரனுக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது இந்த சனி மாற்றத்தினர். அதனால் வந்து கட்டாயம் என்னென்னா இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து நீங்கள் கட்டாயம் சிவன் இருக்கும் ஆலயத்தில் போய் சனீஸ்வரன் சிவன் ஆலயத்தில் சனீஸ்வரன் போய் நீங்கள் கும்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு சனிவாரம் கட்டாயம் எள்ளு சாதம் சமைச்சு காகத்து வைக்கிறோம். ஏன்டா காகத்து அல்லது நல்லெண்ணெய் ஒரு மண் சிட்டி விளக்கில் வந்து நல்லெண்ணெய் விட்டு கூட நீங்கள் வந்து காகத்துக்கு அதை படைக்கலாம். ஏன்னா அது போல காகம் வந்து நீங்கள் வைக்கும் நல்லெண்ணெய் வந்து காகம் உணவு உண்டு சென்றால் அதில் வந்து மிகப்பெரிய சமுத்திர ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்ட. ஏன்னா சமுத்திர நம்மளை ஸ்நானம் செய்த பலன் கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சனீஸ்வரனில் கும்பராசிக்காரர். ஏன்னா ஏழரை சனி காலத்தில் நீங்கள் இப்போ நுழைஞ்சிட்டீங்க. அதனால் வந்து ரொம்ப நிதானத்துடன் இந்த காலகட்டத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். நிச்சயமாக சுவாமி. இப்போ பொதுவாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ தை மாதம் பிறந்த பிறகு வந்து நிறைய பேருக்கு ஏற்பட்ட இந்த தடைகள், உங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், அபிவிருத்தி, இந்த திருமண தடைகள், இந்த புத்திர பாக்கியம் தடைகள், இது எல்லாமே வந்து நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவாமி கூறியவாறு இந்த சனி பகவான், அதாவது சனிக்கிழமை அன்று முடிந்தளவு வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த டைமில் வந்து நாங்கள் தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து நாங்கள் சொல்வீங்க. அதுவாக குறிப்பாக எல்லாருமே வந்து எங்களால் இயன்ற அளவு சிறிதளவு தான தர்மம் வந்து நாங்கள் பண்ணும்போது எங்களுடைய வாழ்க்கை வந்து எப்போவுமே வந்து புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு கூட வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த வகையில் சாமி குறிப்பாக வந்து ஜாதகங்களின் வந்து அங்கமாக காணப்படுவது வந்து இந்த ராசிகளும் நட்சத்திரங்களும் தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது வந்து அவங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டால் அது வந்து என்னுடைய ராசிகளால் தான் வந்து நோய்கள் ஏற்படுது, இந்த ராசினால தான் எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் பொதுவாக வந்து இந்த நோய்கள் வந்து ராசிகளால் ஏற்படுறது வந்து அது உண்மையான ஒரு கருத்தா? நிச்சயமாக உண்மைதான். ஏண்டா நாமல் பிறவியில் வந்து கர்ம வினை என்று சொல்லி வரோம் இல்லையா? அப்போ கர்ம வினையில் நாம் பூர்வ ஜன்ம பலன், அதாவது என்னென்னா இப்போ எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணுன்னா இந்த பிறவியில் வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து நம்மளது கிடையாது. ஆனால் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு வந்துன்றா தலைக்கு மேலே எதுவும் நாம் இல்லை அப்படின்ற ஒரு ஐதீகத்தில் அவர்கள் வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்களே. அதுக்கு வந்து அவர்கள் வந்து அவர்களை புரிஞ்சு கொள்ள முடியாத மாதிரி அமையும். என்ன காரணம் என்றால் நமக்கு எல்லாமே இருக்குது, நாம தான் அப்படின்றது மாதிரி. அதாவது பாதனை வந்து பாதனத்தில் தான் வைக்கணும், அது எந்த தலையில் வந்து தூக்கி வச்சுருக்கல இல்லையா. ஆனால் இருந்தால் என்று சொன்னால் ஜாதகத்தில் ஒருத்தர் பூமியில் ஜனனிக்கும் பொழுது நின்றால் அவருக்கு வந்து ஆரம்பம் கடைசியும் எழுதப்பட்ட பிறகு தான் அவளுக்கு இடையில பட்டல் தான் வாழ்க்கைன்றது. அந்த வாழ்க்கையில் வந்து இப்படி தான் நீ வாழ்வாய் என்று சொல்லி வாழப்படும். என்றால் ஒரு குழந்தை பிறந்து மறுநாளே வந்து ஆப்ரேஷன் மூலம் அதை வந்து உடனே உடம்பை வெட்டி ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு வந்து மேலும் உயிர் கொடுக்குற இதையும் நம்ம பார்த்துருக்குறேன்டா. அது கொண்டு வந்த பிறவியில் கொண்டு வந்த கர்ம பலன். அதே போல் நண்டா ஒருத்தர் வந்து பிறந்து ஆயுஷ் வரைக்கும் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல், எந்த மாத்திரைகளோ எதுவுமே இல்லாமலுக்கு, எந்த மருந்து உட்கொள்ளாமல் வாழ்ந்தவங்க இருந்த சரித்திரம் படைச்சிருக்காங்க. ஏண்டா அவர்கள் வந்து புண்ணிய வாழ்க்கை என்றது, அதாவது கர்ம புண்ணிய வாழ்க்கை என்று சொல்லி, ஏன்னா போன பிறவியில் அவர்கள் செய்த புண்ணியங்கள் இந்த உகவதெல்லாம் புண்ணியங்கள் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சிலர் இந்த வாழ்க்கையே நோயாலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏண்டா தொட்டதெல்லாம் நோய், வருத்தம் இருக்காது, ஐயோ தொட்டதெல்லாம் வருத்தமாக இருக்குன்னு வெறுத்து போய்ட்டு அந்த காலத்தின் குடும்பத்தில் கூட அவங்களுக்கு வெறுத்து வேண்டாம். எதை செஞ்சாலும் அம்மோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதை செஞ்சாலும் நோவுதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ என்னால் கஷ்டம் தாங்க முடியலன்னு சொன்னால் இதே அவங்கள வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டினாலும் வைத்தியர் உங்களுக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்காதுன்னா அதை வந்து கர்ம பலன். அந்த கர்ம பலனாக அனுபவிக்கப்பட்டவங்களுக்குண்டா அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து வேதனைப்படுத்தியே வாழணும்னு சொல்லி தோண்டி எதை எடுத்தாலும் என்ன, சில பேர் பாருங்கள் ஒருத்தர் வந்து எல்லாத்திட்ட வேலையும் எடுத்து போட்டுட்டு செய்வார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நிறைய கண்டிருக்கணும்டா. அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு கஷ்டங்களோ எந்த விதமான ஒரு இதுவும் இல்லைண்டா அவருக்கு வந்து கட்டாயம் செஞ்சு ஆகணும், எதையும் செய்யணும். நாம் வாழும் காலத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக அமைச்சு கொள்ளணும்னு சொல்லி செய்வாங்க இல்லையா. இது வந்து ரொம்ப விசேஷம். அது வந்து வருத்தங்கள் வந்து நோய் நொடி என்றது என்ன வேண்டுச்சுன்னா ஜாதகத்தில் வந்து நாம் சொல்லும் பொழுது என்ன, உடம்பு பிறக்கதை வந்து பூர்வ ஜன்மத்தில் வந்து பிறவி பூமியில் பிறக்கும் பொழுது சில கிரகங்கள் வந்து குறையாவோ இல்லை அங்க சம்பூர்ணமான சில கிரக நிலை அமையும் பொழுது அந்த வந்து அங்க சம்பூர்ணமான கிரகங்கள் அமைஞ்சிட்டால் அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தீர்காயுசு என்று சொல்லி வருவேன். அதுக்குள்ள இந்த குறையான கிரக பலாபலன் அமையும் பொழுதுன்னா நோய் நொடிகள் வந்து விவாகம் செய்தால் அந்த விவாகத்தில் வந்து ஒரு நிம்மதி திருப்தி இல்லாமல் இருக்கும், குழந்தை பெற்றாலும் குழந்தைகள் மூலம் தாய் தவனுக்கு பாசம் இல்லாமல் போகும். இப்படியான பல கஷ்டங்கள் பல விதிகளில் அவங்களுக்கு வந்து வேதனைப்பட்டு வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நோயை வந்து நாமளே வரவழைச்சிக்கிறது தான் நோய் என்றது வழியே நோயாக நம்மளை தேடி வராது. என்ன காரணம் என்றால் நாம்
நாமத்தில் தான் தேடி போக வேண்டும். அதாவது எதுவுமே நம்மளை தேடி வராது. கடவுளோட சக்தியை கூட நாம தேடி போயணும்டா அவர் வந்து நம்மளை தேடி வந்து ஆமத்தி வச்சுருவாரா, ரைட்டு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, என்ன தேடி வந்திருக்க, உனக்கு என்ன செய்யணுமோ இனி நான் உன்னோட இருந்து எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒவ்வொருத்தரோட உடம்புலையும் கடவுள் இருக்கிறார் இல்லையா. கடவுள்னா ஞான சக்தி என்று கட்டாயம் எல்லாத்துக்கும் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பஞ்ச பூதங்களும் கட்டாயம் என்னென்னா இதை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம், நாமளே தயார் பண்ணிக்கொள்ளணும். எல்லா கர்மங்களிலும் விடுதலை, அடுத்து என்னென்னா விடுதலை பெற்று நாம் வந்து திடமாக ஒரு சரீர ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி ஒரு காலம். இதுக்கு முதல் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு, காலையில் எழுந்த உடனே முதலாவது என்னென்ன கண்ணாடியை பார்க்கணும், அல்லதுன்னு சொன்னால் ஒரு உங்களுக்கு பிடித்த குல தெய்வத்தை நீங்கள் கட்டாயம் எலும்பின உடனே அதன் முகத்தில் தான் நீங்கள் கட்டாயம் விழிக்கணும். அதை விட என்னென்னா அது எலும்பின உடனே ஒரு செகண்டில் வந்து 1 லிட்டர் தண்ணி நீங்கள் கட்டாயம் வந்து இரவுக்கு படுக்கும் பொழுது என்னென்னா 1 லிட்டர் தண்ணி நீங்கள் இது நல்லா கொதிக்க வச்சு சுடுநீர் வந்து ஒரு பாத்திரத்தில் இல்லை பொட்டிலையே ஊற்றி வச்சுட்டீங்கன்னா காலை எழுந்த உடனே அந்த நீரை சம்பூர்ணமாக அருந்திட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து காலக்கடன்கள்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு என்னென்னா அந்த நீர் அறிந்த பிறகு ஒரு 1/2 hour கழித்த பிறகு நீங்கள் டீ சாப்பிடலாம், தேநீர் கூட குடிக்கலாம். ஏன்னா இந்த நீர் வந்து என்னென்னா உடம்புக்குள்ளே நாம் எழுந்த உடனே குளிர்ந்த நீர் குடிக்கும் பொழுது நமக்கு வந்து ரத்தம் சுத்தப்படுது. என்னென்னா நரம்புகள் வந்து சம்பூர்ணம் நமக்கு வந்து சுத்தப்படுது. உடம்புக்குள்ளே வந்து ரொம்ப வந்து ஒரு புனிதமான ஒரு சக்தியை உண்டு பண்ணுது இந்த நீர் மாத்திரம். ஏன்னா நீர் மூலம் நம்ம நீர் எவ்வளவு நம்ம காலையில் எழுந்த உடனே நீர் குடிக்கிறோமோ அது வந்து நமக்கு உடம்புல வந்து ரொம்ப மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். ஆனால் இதெல்லாம் இதை வந்து நீங்கள் கட்டாயம் அதை செய்து கொள்ள. ஏன்னா ஜாதகத்தில் வந்து ஜலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஜலத்தை வந்து நம்ம ஜலமாக மதித்து நம்ம எல்லாம் செய்த வேண்டாம். நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து நோய் நொடி இல்லாமலுக்கு வாழக்கூடிய வாய்ப்பு, நீடோடி வாழக்கூடிய வாய்ப்பு கிட்டும். நிச்சயமாக சுவாமி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் 18 கீழ் A, சேனாநாயக்க மாவட்டம் என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதி எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 077-3227-7005 அல்லது 057-2224-591 அல்லது 057-2224-592 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜோதிட நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். இன்று நிகழ்ச்சியில் 12 ராசிகளில் மிகுதியான பலன்களுக்குரிய ராசிகளை பற்றி தொடர்ச்சியை தான் நாங்கள் இன்றும் நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கோம். அந்த வகையில் சாமி வந்து இப்போ அழைப்பில் வந்து ஒரு நேயர் இருக்காங்க, நாங்கள் அவங்களையும் இந்த தருணத்தில் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? லதா, எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, ஜெஃப்னாலேருந்து சாமி இருக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சாமியிடம் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகேம்மா, பிறந்தி சொல்லுங்க. பிறந்த தேதி சொல்லுங்க. 15 டக்குன்னு சொல்லுங்க. 88. ஆனா பொண்ணா? பொண்ணுண்ணா. ஆயில நட்சத்திரம் கடகராசி இல்லையா? ஆயில நட்சத்திரம் கடகராசி. ஆனால் என்ன வந்து விவாகம் நடக்கல இல்லையா? ஆனால் எத்தனை வழி பார்த்தாச்சு இல்லையா? எதுவுமே நடக்கலையே. எல்லாம் கை கிட்டத்தில் வந்து கை தவறி போன மாதிரி தான் இருக்குது. எதுவுமே நடக்கலை. இந்த டைமில் வந்து எத்தனையோ வழிகள் வந்து எதுவுமே இது வரைக்கும் நல்லா இல்லை. ஆனால் அவருக்கு வந்து இந்த வருஷம் 2021 ஜூன் முதல் ஜூலை முதல் 2023 பிப்ரவரி மாதம் வரைக்கும் மங்களகாரன சுபகாலம் மாங்கல்ய காலம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாங்கல்ய பாக்கியம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கடந்த இந்த சனி மாற்றத்துக்கு கூட அவளுக்கு வந்து கடகராசி காலங்களுக்கு அவ்வளோக்கு நல்லா இல்லை. இருந்தாலும் அந்த லக் பை ஜான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? லக் பைன்னு குருட்டு ஜான்சன் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது திடீரென்று ஜான்ஸ் திடீரென்று நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த சனீஸ்வர மாற்றத்தில் அந்த
கடகராசிக்கு வந்து நல்ல சிறப்பான காலம் அமையுது. என்னென்னா இன்றைக்கு சனீஸ்வரன் மூலம் வந்து சனீஸ்வரன் பலன் வந்து கடகராசிக்கு மேலோட்டமாக பனி படர்ந்த மாதிரி இருக்கு ஒழிய, ஆனால் பலன் வந்து நன்மையாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் சொன்னால் இவளுக்கு வந்து இவ்வளோ காலம் மாங்கல்யம் வந்து எத்தனையோ பேச்சு மேலே எத்தனையோ வரன்கள் வந்து இது வரைக்கும் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் அமையலை இல்லையா? அதனால் வந்து இதில் வந்து இந்த ஜாதகங்களையே நீங்கள் சரிவர பார்த்துக்கொள்ளல ஏற்கனவே. அதாவது ஜாதகங்கள்லாம் பார்த்துக்கொள்ளணும். ஜாதகங்கள் பார்க்காமல் இருக்கக்கூடாது. என்ன ஒரு வருஷமும் ஜாதகங்கள் பார்க்கணும், நமக்கு என்ன பலன் எப்படி நடக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு தான் இருக்கணும். அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் என்று சொன்னால் இதுக்கு வந்து என்னென்னா சுக்கிர பீடை இல்லைன்னு இருக்க. சுக்கிர பீடை வந்து கர்ம தோஷம் கர்ம விடை இது ரெண்டுமே சேர்ந்துருக்கனால இதை வந்து அந்த சுக்கிர பரிகாரம் கட்டாயம் நீங்கள் மாங்கலி தோஷம் நிவர்த்தி என்று சொல்லியிருக்கேன். அந்த மாங்கலி தோஷம் நிவர்த்தியை செய்துட்டால் எண்ணி இந்த வருஷம் வந்து ஐப்பசி மாதம் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த பெண்ணுக்கு. அதனால் வந்து நல்ல ஒரு தான் விரும்புகிறதோட தன்னை விரும்புகிற ஒரு கணவன் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இந்த வருஷம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதுக்கு ஒரு உங்களுக்கு முடிய நேரத்தில் ஒருக்கா நீங்கள் வந்து இந்த கொரோனா பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒருக்கா நீங்கள் பண்டர்லைக்கு வாங்க, அதை நான் செய்து தரேன் உங்களுக்கு. ஆமாம், இப்போ வந்து இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்ச பிறகு இப்போ மார்ச்சில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பூஜை எல்லாத்துக்கும் மக்களுக்கும் ஆசீர்வாதம் வேண்டி நன்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் வேண்டி ஒரு மிக பெரிய பூஜை ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் கலந்துக்கலாம். சீக்கிரமாக இந்த கொரோனா பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறலாம். விளங்களா? இதில் வந்து நான் சுக்கிர பரிகாரம் இருக்குது. இது வந்து நீங்கள் வாங்க, அதை நான் செய்து தரேன். நீங்கள் வர முன்னே எங்கள் உங்களோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு பேசுங்க. நீங்கள் பேசி விவரம் எடுத்துக்கலாம். ஓகேம்மா. நன்றி லதா, உங்களுடைய அழைப்பினமைக்கு. இப்போ சுவாமி அவங்க கூறிய வர வந்து இந்த பரிகாரம் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து சரிவர வந்து இந்த காலத்தில் வந்து செய்கிறதில்ல. ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்றது வந்து சிலவங்க அந்த நேர்த்தி வைத்தா கூட அதை வந்து ஒழுங்காக வந்து செய்ய மாட்டாங்க. அந்த நேரம் தவறும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட அந்த கர்ம வினைகளை வந்து அவங்க வந்து இன்னுமே வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த பரிகாரம் அப்படின்றது வந்து நாங்கள் சரிவர எந்த காலத்தில் வந்து செய்யலாம்? அதுக்கு உதாரணம் என்னென்றால், ஒருத்தனுக்கு பசின்னு சொல்லுங்களேன், அவசரமாண்டா சாதம் அவியம்னு அள்ளி கொடுத்துடுவான். அது வந்து அந்த சாதத்தை சாப்பிட்டான்றா அவன் வந்து பசியும் தீராது, ஆனால் மனிதனாக வாழவும் நோயும் கூடிடும். அப்படிங்கிறதுல வந்து உரிய பரிகாரங்கள் உரிய முறையில் நம்ம செய்யணும். இப்போ அது ஒருத்தருக்கு வருத்தத்தை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்றால் அதுக்கு வந்து சரியான ஒரு மாத்திரையை நம்ம வந்து உட்கொள்ளணும். அப்பொழுது தான் அதில் வந்து அந்த வலி வேதனையிலேருந்து நம்ம குறைய முடியும். ஏன்னா இப்போ வந்து பெண்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, அவர்கள் வந்து ஒரு தூர நோக்கத்தோடு எதிர்பார்ப்பாங்களா, முதலாவது வந்து ஒரு தான் சரியான தன் காலில் நிற்கணும். தன் காலில் நிற்கிற ரொம்ப பெண்கள் இப்போ குறவு என்னென்னா, அவங்க காலில் நிற்காம வேற ஒருத்தர் காலிலேயே நின்றுட்டு இருப்பாங்களே என்னடா, அப்படியான நேரம் இப்போ நிறைய இருக்குது. அதனால் வந்து முதல் கால் வந்து ஒரு கல்வி அறிவு. அந்த கல்வியை வந்து ஸ்திரமான ஒரு நிறைவில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த தூரத்துக்கு அந்த கல்வியில் போகணுமோ அந்தளவுக்கு அவர்கள் வந்து கல்வியில் போய் அந்த நிரந்தரமாக நின்றுடணும். அதுக்கு பிறண்டா அவர்கள் மாங்கல்ய வாழ்க்கை என்று சொல்லும் மன வாழ்க்கை, அதுக்கு ஒரு கண்ணிறைந்த கணவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த காலம் வரும். இது காலமெல்லாம் இந்த அளவுக்கு வரும்பொழுது என்னடா, ஜாதகத்தில் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே முன்கூட்டியே எல்லாம் நம்ம கணிச்சு வச்சுக்கொள்ளோம்னா இந்த வயசில் தான் இது நடக்கும், இந்த வயசுலலாம் இருக்கான். அவசரப்பட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம கல்யாணம் செய்து விவாகம் செய்து வைத்தால் அவர்களுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. என்னென்னா அவர்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளும் நிறைய சந்தோஷத்துடன் நிறைய அந்யோன்யத்தோடும் வாழக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும். இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் வந்து சரியாக அதை வந்து ஒரு பெண் குழந்தையை வந்து சரியாக புரிஞ்சு கொள்வது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. என்னென்னா நமக்கு வந்து இது பெரிய தொல்லையாக இருக்குமே, இவளை கட்டி கொடுத்து தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தள்ளிவிடுவாங்க இல்லையா. அதே போல் இருக்கும் பொழுது நிறைய பெண்கள் வந்து கல்யாணம் செய்த பிறகு நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற மாதிரி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஏண்டா வாழ்க்கைன்றது ரொம்ப புனிதமானது இல்லையா. அந்த வாழ்க்கையை வந்து நம்ம சரிவர நம்ம அதை ஆராய்ஞ்சு போகும் பொழுது தான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்கள் ஜாதகத்தில் நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம்னா, ஒன்று பெண் ஜாதம், ஒன்று ஆண் ஜாதம் இல்லையா. ஆண்கள் வந்து எப்படியும் வாழலான்றது ரீதியில் இருக்கு இல்லையா, பெண் வந்து இப்படி தான் வாழணுன்ற ரீதியில். ஏன்னா தெய்வத்துக்கு சமமான பெண்கள் இல்லையா, அம்மனுக்கு சமமான பெண்கள். இதில் வந்து அவர்கள் வந்து என்னென்னா புனித வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஜாதகத்தில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம இந்த பார்த்த ஜாதகத்தில் கூட அந்த பெண்ணுக்கு வந்து இப்போ கல்யாணம் இப்போ ஆகிய 2-3 வருஷ காலம் ஆயிருக்கணும், 5 வருஷ காலம் ஆயிருக்கணும். அதில் வந்து இது வரைக்கும் அவளுக்கு வந்து மாங்கல்ய பாக்கியம் எதுவுமே நடக்கலை. ஆனால் இதில் என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இப்போ நீங்கள் கேட்ட பொழுது சாலினி கேட்ட மாதிரி வந்து அந்த ஜாதகத்தில் அந்த பரிகார பலன் தான்.
அதாவது ஒருத்தருக்கு பசி வரும் பொழுது நம்ம வந்து அவருக்கு பசி தீர்வரையும் அவருக்கு உணவு நம்ம கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் வந்து நமக்கு அவருக்கு வந்து அரைவாசி சாப்பிட்டாருன்னா அவருக்கு நமக்கும் சரியில்லை, சாப்பிட்டவனுக்கும் சரியில்லை அவன் போய்ட்டு. அதுபோல் அந்த கோயில் குறவர்கள் வந்து என்னென்னா நம்ம சரிவர அந்த கிரியைகள் வந்து நம்ம வந்து சரிவர அது வந்து கற்றுன்னு தான் வந்து அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா படிப்புங்கிறது வந்து மிக அந்யோன்யம், அது மிக முக்கியமானது. என்னென்னா அந்த படிப்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவில் அந்த கோயில் குறவர்கள் வந்து அந்த கிரியைகள் வந்து முறையாக செய்ய வேண்டும். முறையாக செய்யலை என்று சொன்னால் அந்த பாவத்தை வந்து அவங்களோட பாவத்தையும் சேர்த்து அவர் கொண்டு போகக்கூடிய கர்மத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் வரும். என்னடா புராணங்கள் என்ன சொல்லுதுன்றால் உன்னால் வந்து என்னென்னா எந்த விதமான மந்திரம் சொல்லாமலேயே பூஜை பண்ணலாம். மந்திரங்கள் தேவை சொல்லாமலும் பூஜை பண்ணலாம், மந்திரங்கள் சொல்லாமலும் பரிகாரம் பண்ணலாம். அந்த இருக்குது என்னென்னா மன தூய்மையாக கடவுளுக்கு சத்தம் போட்டு செய்யணும் என்ற பூஜை பண்ணணுன்றது கிடையாது தான். மனதாலேயே கடவுளை பூஜிக்கலாம். ஏன்னா அந்த பெரிய பலன் கூட அதில் கிட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் செய்த ஒவ்வொரு பரிகாரங்கள் கூட நம்ம சரிவர வந்து இப்போ மக்களுக்கு அவங்களுக்கு விளங்காது என்னென்னா இந்த பரிகாரம் நம்ம செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு குறவர்கள்ட்ட வந்து பூஜகர்கிட்ட போய் சொல்லும் பொழுதுன்னா அந்த பூஜைவர் வந்து இந்த கர்மங்கள் செய்து இந்த மக்களுக்கு வந்து இது நல்ல நிவர்த்தியாகி இவர்கள் நிம்மதியாக வாழ்வார்களா என்ற ஜாதக பலனில் இருக்கா இல்லையா என்று பார்த்த பிறகுதான் அந்த கர்மங்கள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அது வந்து செய்துட்டால் அங்க சம்பூர்ணமான பலன் அவர்களுக்கு கிட்டும். அவர்களுக்கு திருப்தி என்றது இருக்கு இல்லையா, மனப்பக்குவம், மன திருப்தி, மன எதிர்பார்ப்பு, இதுகள்லாம் ஜாதகத்தில் அடங்குது. இதை வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நிலைமையில் இருக்கோ அந்தந்த கிரகங்களுக்கு வந்து கூட குறைய எல்லாமே வரும். ஏன்னா இதை வந்து இப்போ வந்து ஒரு நிறகுடம் வந்து தளம்பாதீங்க, அறகுடம் தான் தலைமைன்னு இருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம நிறைச்சி அவர்களுக்கு வந்து அந்த கர்ம தூசங்கள் ஜாதல் என்னென்ன பீடைகள் என்னென்ன குறைகள் இருக்கோ அதுகளை நிவர்த்தி பண்ணிட்டால் அவர்கள் எதிர்பார்த்த மாங்கல்ய பாக்கியமோ குழந்தை புத்திர பாக்கியமோ அங்க சம்பூர்ணம் எல்லா பலன்களும் கிட்டி வாழக்கூடிய வாய்ப்பு கிட்டும். நிச்சயமாக சுவாமி, இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நீங்கள் இந்த தருணத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து அளித்திருந்தீங்க. நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் 18 கீழ் ஏ சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 077227005 அல்லது 057222451 அல்லது 057222452 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜோதிட நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். இப்போ சுவாமி இந்த கேள்வி வந்து நேயர்களின் ஒரு கேள்வியாக தான் அமைந்திருக்குது. அது என்ன கேள்வி அப்படின்னா, எங்களுடைய ஜனனத்தின் வந்து ராசிகளுக்கு ஒவ்வொரு திசைகள் வந்து இருக்கிறது அப்படின்றது வந்து வழக்கம். ஆனால் இந்த ராகுமா திசை மாறினா என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இந்த ராகுமா திசைனா என்ன, அதுக்கு என்ன பயன்கள், அது மாறினா என்ன மாதிரியான பயன்கள் வந்து எங்களுக்கு ஏற்படும்? அதாவது ராகுமா திசை என்றது சொல்ல கிரகங்கள் மாறும் போது அது மாறாது. என்னென்னா ஒரு ஜாதகம் பிறந்த பிறகு ஒரு ஜனனன் ஜாதகம் ஒரு குழந்தை பிறகு எந்த நேரத்தில் பிறக்கிறோ எந்த நேரத்தை வச்சு தான் கணிக்கப்படும். அதாவது முதல் நட்சத்திரம் வந்து லக்னம், ராசி, திசை, மாதிசை, இது வந்து தான் நம்மளை வழி நடத்துறது. அப்படி பொழுது என்னென்னா ஒரு குழந்தை பிறந்து என்னென்னா ஒருத்தர் வந்து செவ்வாய் மாதிசை அல்லது சந்திர மாதிசையில் பிறந்தால் அந்த குறுகிய காலத்தில் மீதி மிச்சம் இருக்கும். அடுத்தது வந்துன்னா குஜ மாதிசை செவ்வாய் வரும். செவ்வாய் முடிஞ்ச உடனே ராகு மாதிசை வரும். இந்த ராகு மாதிசையில் நடக்கும் பொழுதுண்டா 18 வருஷ காலம். அதாவது மகாபாரத யுத்தம் கூட 18 வருஷம் தான். அதில் 18 ராகு மாதிசை 18 வருஷம் நடக்கும் பொழுதுண்டா ராக போல ஒரு நல்லவரும் கிடையாது, ராக போல ஒரு கெட்டவரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால ராகு மாதிசையில் வந்து யாருமே நல்லா வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. ஏனெண்டா கொடி கட்டி பறக்கிறவரை கூட கொண்டாந்து நிலத்தில் போடக்கூடிய வாய்ப்பு வருண்டா ராகு மாதசையில் வந்து. இந்த ராகு மாதசையில் எடுத்துட்டா பொதுவாக ராகு மாதசை நடக்கும் பொழுதுண்டா ஆரம்பத்தில் வந்து நிதைச்சது வந்து டக்குண்டு நடக்கும் இல்லையா. நம்ம எதை வேணாலும் எடுக்கலாம், எல்லாத்தையும் டக்குண்டு வசியம் பண்ணிக்கலாம் ஒரு குறுகிய காலத்தில் வந்துட்டா. அப்போ அது வந்து ஒரு மரத்தில் ஒரு கனியை பிடுங்கி நமக்கு நிலத்தில் வச்சுருந்தோம்னா 3 நாள் அது பழுத்துட்டுன்னு வைங்க. ஆனால் அதில் வந்து உண்மையாகவே மரத்தில் வந்து கனியை பறித்து சாப்பிட்ற ஒரு ருசியை அதில் வந்து இருக்காது.
போல் இந்த ராகு மாதிசை நடக்கும் பொழுதுண்டா ஒரு குறுகிய மாதத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். மீதி வர்ற கர்மங்கள் எல்லாம் அனுபவிச்சே தீர வேண்டும். ஏன்னா அந்த அனுபவிக்கும் தான் ராகு மாதிசை நடக்கும் பொழுதுண்டா அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி இல்லை முதிர்ந்த வயசாக இருந்தாலும் சரி பொதுவாக வந்து ஒரு 5 முதல் வந்து 20 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு அதுலேருந்து 40க்கு மேல் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அதில் வந்து 60க்கு மேல் வந்து வர்ற ராகு வயசுக்காரங்களுக்கு ராகு மாதிசை நடந்துச்சுட்டால் அதில் வந்து மிக மிக வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுண்டா எல்லாமே தொட்டதெல்லாமே எதுவுமே தொடங்காதாமல் போயிடும். ஏன்டா எல்லாத்தையும் என்றா பார்க்குறதுக்கு வந்து பளிச்சுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செய்கிற கர்மங்கள் எடுக்கிற கர்மங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போயிடும். ஏன்னாடா பொதுவாகவே சொல்லுவாங்கள்டா நான் வந்து இந்த நிலவு பிடிச்சிட்டு உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த வந்து வார்த்தையை வந்து அந்த நிலவு பிடிக்கிறதுக்கு ஒரு காலமும் முடியாது இல்லையா. அதனால் வந்து ஏமாற்றப்படுவார் ஏமாறுவார் இப்படின்றதுக்கு ராகு மாதிசை நடக்கும் பொழுது நீங்கள் வந்து ரொம்ப நிதானமே இருக்கணும். இப்போ பொதுவாக எல்லா ஜோதிடர் சிலர்கள் வந்து என்னட்டு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரவங்களாம் எல்லா ஜோதிடரும் ஒரு பாம்பு போட்டு ஒரு மோதிரம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது மகாபெரிய தவறு. என்னென்னா அது வந்து செய்கிறது தவறு. ஏன்னா அந்த பாம்பு மோதிரம் வந்து விரலில் போட்டால் இந்த ராகு மாதிசையில் வந்து நீங்கள் விடுதலை பெற்றதுக்கு கிடையாது. என்னென்னா அது டபுள் தோஷத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கிற மாதிரி வரும். ஏன்னா அதுக்கு வந்து இடையூறு நம்ம விளைவிக்கக்கூடாது. என்னென்னா முடிஞ்சால் என்னென்னா நாம் வந்து ராகுக்கு வந்து நாம் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணலாம். எந்த ஒரு திசை நடந்தாலும் சிவன் வந்து நம்ம சரணடைகிறது தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். ஏன்னா சிவன் மூலம் நினைத்த கர்மங்கள் நினைத்தபடி நடக்கணுண்டா அவர் மூலம் தான் அவன் நின்று ஒரு அணுவும் அசையாது. அதனால் இந்த ராகு மாதிசையில் நடக்கும் பொழுதுண்டா நிறைய சீரழிவுகள் நடக்கும். குடும்பங்கள் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிடும். வந்து தானே தன்னை நம்ப முடியாத காலம் அமையணுண்டா தாம் என்ன செய்யணும் அப்படின்னு சில நேரங்களில் வந்து ஒரு இப்போ சொல்கிறது அப்புறம் மறந்துடுவார். நான் இப்போ சொன்னேன்னா நான் அப்படி சொன்னேன்னா அப்படிங்கிறத மறுபடியும் கேட்பாங்களே. ஏன்னா இப்படியான நிறைய பேரை நம்ம பார்த்துட்டுருக்கேன்டா. இந்த ராகு மாதிசையில் வந்து நடக்கும் பொழுதுண்டா சிலது வந்து என்ன ஆனால் இப்படி இன்னொரு பக்கம் என்ன பார்க்கும் பொழுது கிரகங்கள் செஞ்சார நல்ல நிலைமையில் வரும் பொழுது ராகு மாதிசை இருந்தால் அவர்களுக்கு நல்ல பலன் கிட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் தீய பலன் இருந்தால் அந்த தீய பலன் வந்து சின்ன வயதில் வந்து இருந்து வளர்ந்து வரண்டா ஒரு 33 வயசு வரைக்கும் வர காலத்துக்கு பிறகு ஒரு ராகு மாதிசை ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 10 வருஷம் 7 வருஷ காலத்துக்கு மிக அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ண ஆரம்பம் முதல் அதுக்கு பிறகு அவர் நிறைய கர்மங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல் என்னென்னா ஒரு 65 வயசுக்கு 60 வயசுக்கு மிளகு பிறகு ராகு மாதிசை வருதுன்றால் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை இல்லாத காலம்னு கூட சொல்லலை. என்னென்னா அது வந்து எதுவுமே ஒரு நன்மையாக இருக்காதுண்டா எந்த கர்மம் தொட்டது எதுவுமே துளங்காது. அதனால் வந்து நல்லா இருக்காது. 65-60 வயசுக்கு பிறகு ராகு மாதிசை வர்றது வந்து அவ்வளோ நினைக்கிற அளவில் போதிய ஒரு திருப்திகரமாக அமையும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் மற்ற திசைகள் வந்து ராகு மாதிசையை விட சனி மகாதிசை வந்துச்சுன்னு சொன்னவங்க அந்த சனி மகாதிசை வந்து வளர்ச்சியை உண்டு பண்ணிடும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து சில சிக்கல்கள் உண்டு பண்ணிடலாம். அந்த 19 வருஷ காலத்துக்குலாம் 3 வருஷம் சில பாதிப்புகள் உண்டு பண்ணிச்சுனாலும் மீதி வரும் காலையில் நல்லத பலனை கொடுக்கும் சனி மகாதிசையும். இருந்தாலும் ராகு மாதிசையில் வந்து நல்ல பலன்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து மிக அரிது. அதனால் வந்து ராகு மாதிசை நடக்கும் பொழுது கட்டாயம் வந்து இந்த பாம்பு போட்டு சர்ப்பத்தில் உருவம் அடித்து விரலில் மாட்டி அது மோதிரமாக போடுறது வந்து மிகப்பெரிய தவறு. அதை வந்து அந்த தவறு செய்யாது. ஏன்டா நம்மளை விட்டு விலகி போன பீடை மீண்டும் நம்மளை துரத்தி வந்து நம்மளோட அணைச்சு கொள்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த ஜோதிடர்கள் வந்து சில பிழையான வழிகளில் மக்களை நடத்தாதமல் அவர்களுக்கு வந்து நல்ல பரிகாரம் செஞ்சு நல்ல வழியில் மக்களை போகக்கூடிய பலன்களை கூறி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வழங்குவது தான் முக்கியத்துவமாகும். இருந்தாலும் ராகு மாதிசையில் வந்து நடக்கும் பொழுது ரொம்ப நிதானத்துடன் நடப்பது நல்லது. நிச்சயமாக சுவாமி, இந்த தருணத்தில் வந்து உங்களுடைய ஜாதகங்களை எப்படி அனுப்ப வேண்டும் என்பது முகவரியை வந்து உங்களுக்காக நான் அறிய தருகிறேன். சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் 18 கீழ் A சேனாநாயக்க மாவட்டம் பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தொலைபேசி மூலமாக முன் அனுமதியை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 077227005 அல்லது 05722224591 அல்லது 05722224592 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் கும்ப ராசிக்காரர்களுக்கான பயன்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அது மட்டுமல்லாமல் ராசிகளில் ராகுமா திசை மாறினால் என்ன மாதிரியான பயன்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்ட கலாநிதி சர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி சுவாமி. வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொன்னான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி,
வணக்கம்.